வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பென்ஷன் பயனாளிகள், அதாவது இபிஎஸ் 95 திட்டத்தின் மூலியமா பென்ஷன் உயர்வு, மாதாந்திர பென்ஷன் ரூ. 8000 உயர்வு, டிஏ உறுதி, அது என்னங்கிறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துருந்தாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ டீட்டெயில்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க, பென்ஷன் புதுசாக பென்ஷன் பயனாளிகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பென்ஷன் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே மறுபடியும் ரீஅப்ளை பண்ண தேவையில்லை, இது அப்டேட் பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரெக்டாக உங்களோட வங்கி கணக்குக்கு உங்களோட பென்ஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அதே மாதிரி பென்ஷனர்ஸ் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் டீட்டெயில், ஆதார், கேஒய்சிலாம் அப்டேட்டாக இருக்கா, இபிஎஃப்ஓவோட அப்டேட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். அப்படி கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வர்றது டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் அவுட், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மே 2026 நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அந்த பென்ஷன் தொகை வரதே கட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜனவரி டு ஜூலை அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருடம் அந்த டிஏ தொகை மாறி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் மினிமம் பென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயும், டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வருஷத்துக்கு 2 டைம் ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் டிஏ தொகை மாறும். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 95 திட்டத்தில் 10 வருஷம் சர்வீஸ் இருக்கணும். இதனால் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 2026 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொகை இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 4ல பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.